டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸஸ்னுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எல்லா இண்டெக்ஸஸுமே ஃபாலோ ஆயிருக்கு. ஒரு சில இண்டெக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலோயும் கொடுத்துருக்கு. ஸோ அது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு நிஃப்டி இந்த அளவுக்கு ஃபாலோ ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம பார்க்கும்போது ஃபார்மாவும் ஐடியும் தான். ஐடியும் தான் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபாலோ கொடுத்துருக்கு. இப்போ அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமும் நம்மளுக்கு இந்த 2 நாளாக நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஃபாலோ கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ஆக்சுவலாக வந்து இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு ட்ரெண்ட் லைனில் மார்க் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைல இருந்து நமக்கு ரீசெண்டாக வந்து ஒரு ஆல் டைம் ஹை, ரீசெண்டாக வந்து ஹையை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். அதை டச் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மூவ் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம்ல இருந்து கண்டினியூஸாக நல்ல ஒரு அப் மூவ் போயிருக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு டீசெண்டான கரெக்ஷன் பண்ணணும். பட் அது எங்கேருந்து அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேஷன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஒரு நார்மலான கரெக்ஷன் தான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இப்போ இந்த கரெக்ஷனில் நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருந்த இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா 5 மினிட் சார்ட்டில் இன்னைக்கு மார்க்கெட் உங்களுக்கு கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் எக்ஸாக்டாக ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி டிராகன் ஃப்ளை டோஜி ஃபார்மேஷனை கொடுத்துட்டு அங்கேருந்து நல்ல ஒரு ரெக்கவரி, அந்த கேப் கிளியராக ஃபில்லப் ஆச்சு. ஃபில்லப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணியிருந்த எப்பயோ மார்க் பண்ணியிருந்த சப்போர்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா அதை நம்ம அன்னைக்கு மார்க் பண்ணும்போது ரெஸ்டாரண்ட்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி திரும்ப அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தான் அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் அது ஒரு ரெஸ்டாரண்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பட் மேஜராக பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம ஃபீல் பண்ணது ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைனை கூட ரீடெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு டபுள் பாட்டம் இண்டிகேஷனையும் ஃபீல் பண்ணியிருந்தோம். அந்த டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட்டை, அதாவது அதனுடைய ஐயை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்னைக்கு நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு கரெக்ஷன் நடந்துருச்சு. ஒரு 3 நாட்களாக ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன். பட் ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்கில் இருக்கக்கூடியது கரெக்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அங்கே க்ளோசிங் வச்சது பாசிட்டிவாக தான். லாஸ்ட் 2 டேஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் க்ளோசிங் வச்சிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு ரீடெஸ்டிங் நடந்திருக்கு. இனி நம்மளுக்கு இங்கிருந்து மேலே போய் இந்த பீக்கை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட்லையும் சேர்த்து பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் இந்த ஜோனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்டாக வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணி போகிறதுக்கே டைம் எடுக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கரெக்ஷன்ங்கிறது மார்க்கெட்டில் நடக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது நல்ல ஒரு லாங் சைட் வேஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தேன். இப்போவே நம்மளுக்கு ஒரு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இனியும் அதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. அட் த சேம் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் ஒரு லாங் பேட்டர்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு பெரிய சேனல். ஸோ இந்த சேனலுடைய சப்போர்ட்ல தான் நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ள என்ட்ரான இந்த 23rd ஜூன் அந்த வாரத்துக்கான கேண்டலுடைய ஹை பிரேக் ஆகும்போது நம்மளுக்கு இதனுடைய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆப்போசிட் சைட் ஆஃப் தி சேனல் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. பட் அந்த ஆப்போசிட் சைட் ஆஃப் தி சேனல் அப்படிங்கிறது டேரக்டாக ரீச் ஆச்சு அப்படின்னா ஒரு லெவல் ஆகும். இதே ரொம்ப ஸ்லோ சைட்வேஸில் போய் ரொம்ப ஸ்லோவாக போய் ரீச் ஆச்சு அப்படின்னா இன்னொரு லெவலில் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஸ்லோ சைட்வேஸ் தான் ஒரு ஹையர் லெவல் நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ அதனால அந்த மாதிரி நடக்கும்பொழுது நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்டெடியாக ஒரு க்ரோத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் லாஸ்ட் 2 டேஸாக ஒரு டவுன் மூவ் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டவுன் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு ஆக்சுவலாக ஒரு ரெஸ்டன் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ரெஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு திரும்பவும் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ அது நம்மளுக்கு ரீடெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் கிட்ட வருது. 55,000 அப்படிங்கிற ரவுண்ட் ஆஃப் நம்பர் கிட்ட வருது. அதுக்கு கீழே ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஃபர் ரேஞ்ச் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் வீக் ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட மூவ் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்மேஷன். இங்கே நம்மளுக்கு இந்த டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி கீழே இறங்கி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ராடேல அதுக்குள்ள ரெக்கவரி ஆகி அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சிடணும். அப்படி வச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்டிங்காக நம்மளுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது நடக்குதா இல்லையாங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா நல்ல ஒரு ஃபால் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய ஃபாலை கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஃபால் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக இறங்கிடுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த ஒரு ஜோன் இருக்கு. இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம இண்டிகேட் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ட் ஆயிருச்சு. அப்போ அது பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது அதை நம்மளுக்கு ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரீடெஸ்ட் பண்ணது இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைன் தான். பட் இருந்தாலும் அந்த ஜோனை திரும்ப பிரேக் பண்ணாதது வரைக்கும் நம்மளுக்கு இதுக்கான இண்டிகேஷன் பாசிட்டிவாக தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நான் எதிர்பார்க்கறது 15th செப்டம்பர் கேண்டிலுடைய க்ளோசிங் ப்ரைஸ். அந்த க்ளோசிங் ப்ரைஸை பிரேக் பண்ணாதது வரைக்கும்
அதாவது அதை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் வைக்காதது வரைக்கும் நான் அந்த ஜோனை மட்டும் எடுத்துக்கலாம், அந்த ஜோனுக்கு கீழே கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எப்பவுமே ஒரு பஃபர் ரேஞ்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ அந்த 15 செப்டம்பர் கேண்டலுடைய க்ளோசிங் பிரைஸ் தான் எனக்கான பஃபர் ரேஞ்ச். அந்த க்ளோசிங் பிரைஸுக்கு கீழே ஒரு க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அப்போ இந்த இடத்துல நடந்தது ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ஃபால் நம்மளுக்கு ஃபார்மால வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு இந்த ஜோனை தான் டச் பண்ணிருக்கு, அதனால இங்கேருந்து நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நெகட்டிவாக நான் ஃபீல் பண்ணல. பட் இந்த கேண்டலுடைய சைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் சைனாக இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததா FMCG. ஸோ FMCG நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு டவுன்ஃபால். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி அது கீழே க்ளோசிங் வச்சுட்டு இருந்தாங்க. அதுவே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு பஃபர் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அந்த பஃபர் ரேஞ்சை கிளியராக பிரேக் பண்ணிட்டாங்க. இனி அடுத்ததான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் தான். அது நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒருவேளை அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் FMCGல ஒரு டீசென்டான ஒரு ஃபால் அப்படிங்கிறது நமக்கு இனியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் கூட நமக்கு வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா கரண்ட் லெவல்ல இருந்து கூட நமக்கு ஒரு 3000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு மேபி ஃபால் ஆகலாம். வருதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்ததான் வந்து முக்கியமான ஒரு ஃபாலை கொடுத்தது ஐடி. ஸோ ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நம்ம எப்பவே இண்டிகேட் பண்ணிடும். இங்கிருந்து பாட்டம்ல இருக்கும் போதெல்லாம் சொன்னது தான் இந்த ட்ரெண்ட் லைனை பத்தி. எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணாங்க. ரீச் பண்ணும்போது ஒரு டோஜி ஃபார்மேஷன் இருந்துச்சு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த டோஜி வந்து எக்ஸாக்டா ரெஸ்டன் கட்ட ஃபார்ம் ஆகும்போது அதனுடைய ஹை அண்ட் லோ எதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கிறாங்களோ அதுக்கான டைரக்ஷன் நமக்கு போகும்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா அதனுடைய லோவை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேப் டவுன் அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆயிருக்கு. 3%, அதாவது நீங்க லோ வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 3%. ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது 3% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவல் ஆஃப் ஃபால் தான். ஸோ அந்த ஃபால் மேபி யாராவது இப்போ இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால யாராவது ட்ரை பண்ணினாங்கன்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கும். எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்த்த ரெஸ்டாரண்ட் லைன் கிளியராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதனுடைய நெக் பாயிண்ட் பிரேக் ஆனாலும் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட் லைன் இருக்கிறதுனால அதையும் சரி பிரேக் பண்ணாதான் நம்மளுக்கு ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து கிளியரான ஒரு மூவ் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்னுடைய டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு என்ன செய்யுங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணலாம். மெம்பர்ஷிப்னுடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் அதிகமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் என்னுடைய வியூவை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கான அந்த சார்ஜஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் லாஸஸ் அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அது வந்து ஒரு நாமினலான சார்ஜஸ் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் அதை கேட்டிருந்தீங்க, அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ கொடுக்குறேன். அடுத்ததா நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் தான் உங்களுக்கு பாசிட்டிவாக போயிருக்கு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு லாங் கன்சல்டேஷனை பார்த்துட்டோம். அதனுடைய ரெஸ்டன்ட் லெவல் பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மூவ் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி நமக்கு இப்போ இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500. இப்போ நம்ம இந்த மார்க் பண்ணி இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் கீழே இருக்கும்போதே மார்க் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக அது நம்மளுக்கு ஒரு ரெஸ்டன்ட் லெவலாக மாறி இருக்கு. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் ஃபாலோ கொடுத்துருக்கு. அப்போ நம்ம மார்க் பண்ண ரெஸ்டன்ஸ் கட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஃபால் நடக்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் தான். அடுத்ததாக PSU. ஸோ PSU இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட் அமைஞ்சிருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஃபால் வரல. ஏன்னா நீங்கள் மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது PSU இண்டெக்ஸில் ஒரு மைனரான ஃபால் தான் நமக்கு நடந்திருக்கு. ஒரு 0.36% தான். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹையர் லெவல் தான் நமக்கு இருக்கு. அந்த பிரேக் அவுட் ஆனது இந்த கிரீன் லைனை. ஸோ அந்த கிரீன் லைனை தான் நான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த லைன் வரைக்கும் இப்போ நமக்கு ரீடெஸ்ட் கூட வரல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நமக்கு இது ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. அடுத்ததான் மிட் கேப். ஸோ மிட் கேப்ல நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் கண்டினியூஸான ஒரு ஏற்றம் தான். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வரல. ஈவன் இந்த ரெட் கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து அது பாசிட்டிவான க்ளோசிங் வச்சுட்டே தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. மேபி இந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த இடத்துல நமக்கு இந்த டபுள் பாட்டமுடைய நெக் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு எப்பவுமே இருக்க தான் செய்யும். அதனுடைய நெக் பாயிண்ட்டை ரீடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த இறக்கம் அப்படிங்கிறது மேபி இங்கேருந்து திரும்பி அப்சைட் பொட்டன்ஷியலாக கூட மாறலாம். ஒருவேளை இந்த கேப் கூட நமக்கு ஃபில்அப் ஆகலாம். இந்த கேப் ஃபில்அப் ஆகிட்டு கூட நமக்கு அப் மூவ் பொட்டன்ஷியல் நமக்கு கிரியேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஃபர்தர் வாழ எதிர்பார்க்க முடியும். அடுத்ததான் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் நல்ல ஒரு இறக்கம் தான். இங்கேயும் நமக்கு கண்டினியூஸாக பாசிட்டிவாக போயிட்டு இருந்துச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டனுடைய நெக் பாயிண்ட் இனியும் வந்து இறங்கினா ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு 250 பாயிண்ட்ஸ் இறங்குச்சு அப்படின்னா தான் அதனுடைய நெக் பாயிண்டே நமக்கு ரீச் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டில் நமக்கு ரீடெஸ்டிங்கான ஒரு லெவலுங்கிறது இருக்கிறதுனால இது வந்து ஒரு டவுன் சைட் மூவ் அப்படிங்கிறத நம்மளால எடுத்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி உங்களுக்கு நிஃப்டி 500 ட்ராவல் ஆகிட்டு இருக்கோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய இண்டெக்ஸஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். லைக் வந்து இங்கே இருக்கக்கூடிய இண்டிகேஷன்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு நிஃப்டி 500 வர்றதுனால மேபி ஏதாவது ஒரு இண்டெக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ உங்களுக்கு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேவ் ஆகும். நிறைய பேர் டைம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்குறீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஓட்டி பார்ப்பீங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோனுடைய லென்த்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை இறங்கலாம் தான் என்னுடைய ஒப்பீனியன். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு பாசிட்டிவான மூவ் தான். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமே நம்ம இண்டிகேட் பண்ணது அந்த பாசிட்டிவான மூவ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அடுத்தது நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் நல்ல ஒரு அப் மூவ், கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நியராக வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு இனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 370 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்காங்க. ஸோ 370 பாயிண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் ரவுண்ட் ஆஃப் நம்பரும் ரீச் ஆகும், இந்த ரெசிஸ்டன்ட் லைனும் ரீச் ஆகும். அப்போ அங்கிருந்து நம்மளுக்கு மார்க்கெட் என்ன டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு S&P 500. S&P 500க்கு சின்னதாக ஒரு 200 ஆர் 150 பாயிண்ட்ஸ் ஒரு அப்பும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த ரெசிஸ்டன்ட் லைன் அப்படிங்கிறது ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அடுத்த கட்ட ரேலி நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு மூவ், அதாவது இந்த மாதிரி கரெக்ஷன் வந்துட்டு ப்ரீவியஸ் விங் ஹையை பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இண்டிகேஷன் தான் போயிட்டு இருக்கு. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணுச்சுன்னா அடுத்த கட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேபி எதிர்பார்த்துருந்துருக்கலாம். பட் அது வந்து நமக்கு ரீச் ஆகல. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் நமக்கு போயிட்டு இருக்கு. கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து இனியும் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததா க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் லைன் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்டாக மாறி அங்கேருந்து கண்டினியூஸான ஃபால். இனி அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மைனரான ஒரு சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த மைனர் சப்போர்ட் கிட்ட தான் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அந்த மைனர் சப்போர்ட் ஒருவேளை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இந்த சப்போர்ட் லைன் தான் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும். அது நம்மளுக்கு வருதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அந்த மாதிரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது அடுத்ததாக வரக்கூடிய கேண்டலுடைய சைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் நான் மார்க் பண்ணுறேன். அது நம்மளுக்கு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.